ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இவ்வளோ கமெண்ட்ஸ் வரும், இவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்காக என்றென்றும் காதலை முடிச்சோங்கிறதுக்கு காரணத்தை சொல்லிடுறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பொதுவாக யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா பார்க்க வைக்கிறதே கஷ்டம். அதுக்கு லைக் போட வைக்கிறது அதை விட கஷ்டம். அதுக்கு கமெண்ட் பண்ண வைக்கிறது, ஷேர் பண்ண வைக்கிறது, இது எல்லாத்தையும் விட ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலேயும் ஒருத்தவங்க நமக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஸ்க்ரீன் கிராஃப்ட் ஆப்லேயே ஃபர்ஸ்ட் சூப்பர் தேங்க்ஸ் வாங்கின ஒரு சீரியஸ்னா அது என்றென்றும் காதல் தான். 11 தடவை சூப்பர் தேங்க்ஸ் வாங்கின ஒரு சீரியஸ்னா அதுவுமே என்றென்றும் காதல் தான். நீங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துருப்பீங்க. யாருக்கு மாப்பிள்ளை யாரோல இருந்து அவங்க நம்மளோட சீரியஸ்க்கு ஃபேன். நான் கூட அவங்க கிட்ட அவங்க ஒவ்வொரு தடவை சூப்பர் தேங்க்ஸ் பண்ணும்போதும் சொல்லுவேன், உங்களோட அப்ரிசியேஷனை கமெண்ட்ஸ்ல மட்டும் காட்டுங்க மேம் போதும்னு, பணம் செலவழிக்க வேண்டான்னு. ஆனா அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. நான் அந்த மாதிரி சொன்னதுக்கு அவங்க என்னோட மணி, நான் ஏர்ன் பண்ண மணியை ஒர்த்தபிளா வேல்யூபிளா செலவழிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஜஸ்ட் தேங்க்யூ மட்டும் சொன்னா போதும், கம்யூனிட்டி போஸ்ட் கூட போடக்கூடாதுன்னு என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதனால அவங்களோட அந்த சூப்பர் தேங்க்ஸை நான் என்னைக்குமே கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டதில்லை. இதை சொன்னவங்க செஞ்சவங்க சாதாரண ஆளும் கிடையாது. அவங்க பெரிய லாயர் மலேசியாவில். வீடியோ பார்க்குற ஒரு வியூவர் தன்னோட கை காசை செலவழிச்சு ஒரு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறாங்க. அதில் பாதி காசு யூடியூப்புக்கு தான் போகும். அது தெரிஞ்சும் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க என்றென்றும் காதலுக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருப்பாங்கங்கிறது எனக்கு நல்லா புரியுது. அவங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். இவங்க தன்னோட அன்பையும் அப்ரிசியேஷனையும் இந்த மாதிரி காட்டியிருக்காங்கன்னா இன்னும் நிறைய கமெண்டேட்டர்ஸ் அவங்களோட டிபியில் என்றென்றும் காதல் சீரியஸ் கேரக்டரை வச்சு அவங்களோட அன்பை அப்படி காட்டியிருக்காங்க. ஆமாம், எங்கள் மாமா ஃபோட்டோவை செப்பரேட்டாக டிபியில் சில பேர் வச்சுருக்காங்க. இன்னும் சில பேர் எங்கள் அக்கா மாமா 2 பேரும் ஜோடியாக இருக்கிற ஃபோட்டோவை டிபியில் வச்சுருக்காங்க. இன்னும் சில பேர் என்னையும் முத்துவையும் சேர்ந்த மாதிரி ஜோடியாக வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதிலிருந்து நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது. ஆமாம், இத்தனைக்கும் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து யாருக்கு மாப்பிள்ளை யாரோ சீரீஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து இன்ன வரைக்கும் யாரையுமே கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. எல்லாமே தானாக சேர்ந்த அன்பு. சொல்லி கேட்டு ஒரு விஷயத்த செய்கிறத விட சொல்லாம கேட்காம நமக்கு ஒன்று கிடைக்குதுன்னா அது மிகப்பெரிய வரம். அந்த வரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே முழு காரணம் நீங்கள் மட்டும்தான். அதுவும் சாதாரணமாக இருக்காது. கமெண்ட்ஸ் எல்லாம் பக்கம் பக்கமாக டைப் பண்ணி அனுப்புவாங்க. அதை படிக்க படிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு கிரியேட்டருக்கு இதை விட ரெஸ்பெக்ட் யாருமே கொடுக்க முடியாது. ஆமா, ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டாலும் பக்கம் பக்கமா டைப் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். அந்த ஒரு சென்டென்ஸுக்கு மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி கட்டுப்பட்டு அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்க. ஓகே அக்கா, தேங்க்யூ அக்கா, வெயிட்டிங் அக்கா, அவ்வளவுதான். இதுல இருந்தே நீங்க எங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு மாப்பிள்ளை யாரோ சீரீஸ்ல இருந்து நிறைய பேர் ஒரு கேள்வியை கண்டினியூஸா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நீங்க கருப்பசாமி மாதிரி ஒருத்தவங்கள ரியல் லைஃப்ல பாத்திருக்கீங்களா, அப்படி இருக்காங்களா? அதுதான். இதை நிறைய பேர் கோவமாவும் கேட்டிருக்காங்க, எங்கிட்ட சண்டையும் போட்டிருக்காங்க, ஆச்சரியமாவும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் அன்னைக்கு ஒரு பதில் சொன்னேன், அதையே தான் இப்பவும் சொல்றேன். ராமாயணம்னு ஒரு இதிகாசம் இருக்கு. அதுல உள்ள கேரக்டர்ஸ் ராமன், லட்சுமணன், சீதா, ஊர்மிளா இவங்க எல்லாம் நிஜமாவே இருக்காங்களான்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. ஆனா எதுக்காக அந்த மாதிரி ஒரு இதிகாசத்தை படைச்சிருக்காங்க? நம்ம அப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான். அதே மாதிரி தான் இதுவும். ஹரிச்சந்திர மகாராஜாவை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அப்படி ஒருத்தர் நிஜமாவே இருந்திருக்காரான்னு கேட்டா நம்ம யாருமே பார்த்ததில்லை. ஆனா அந்த ஹரிச்சந்திர மகாராஜாவோட கதையை படிச்சு நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் அவரோட கடைசி காலகட்டம் வரைக்கும் பொய் பேசக்கூடாதுன்னு சத்தியத்தையே கடைபிடிச்சு வாழ்ந்தார் இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். ராமாயணம், மகாபாரதம், அது போக இன்னும் நம்ம சங்க காலத்து இலக்கியங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் அவங்க படைச்சதுக்கு காரணம் இப்படியெல்லாம் வாழணும், இப்படியெல்லாம் வாழக்கூடாதுங்கிறத வகுத்து காட்டுறதுக்காகத்தான். அதே மாதிரிதான் நம்ம என்றென்றும் காதல் சீரீஸும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருப்பேன், என்றென்றும் காதல் சீரீஸை பற்றி உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியதாக இருக்குன்னு. பேசுறதுக்கு நான் ரெடி தான், ஆனால் கேட்கறதுக்கு பொறுமையாக நீங்கள் ரெடியாக இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எங்கள் ஊரில் திருவிழா நடந்த சமயம் அங்கே நான் நடந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன் வீடியோவா, உங்களுக்கு அதை காட்டணும்னு. பட் என்னோட மொபைலில் ஸ்டோரேஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்கிறதுனால அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எதுக்காக என்றென்றும் காதல் சீரீஸை முடிச்சோங்கிறத சொல்லிடுறோம். இந்த என்றென்றும் காதல் சீரீஸோட மெயின் கேரக்டர்ஸ் கருப்பசாமி, முத்துக்காளை, வெற்றி அண்ணா, குமார் அண்ணா இவங்களோட ஸ்டோரி எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. கருப்பசாமி, மலர்விழி அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. வெற்றி அண்ணா, வளர்மதி அக்கா அவங்களுக்கும் குழந்தை பிறந்துருச்சு. அவங்களோட லைஃப்பும் செட்டில்டு. அதே மாதிரி குமார் அண்ணா அவங்களுக்கு இருந்த மெயின் ப்ராப்ளமே அவங்களுக்கு வேலை இல்லைங்கிறது தான். அவங்களும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி, முக்கியமாக படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அவங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆகி அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸாம் எழுதி தாசில்தாராகவும் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட பொண்ணோட கல்யாணமும் நடந்துருச்சு.
அப்புறம் முத்துக்காலை வெண்ணிலா அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு லாயர் ஆயிடுச்சு, அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எல்லாரோட லைஃப்பும் செட்டில்டு. இன்னும் இவங்களுக்கு குழந்தை பிறக்கல, அவங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். இப்போ அண்ணன் குழந்தையவே அவ்வளவு அக்கறையா பாக்குறாரு. அவருக்கு குழந்தை பிறந்தா அதே அக்கறையோட தானே பாப்பாரு. அதுல புதுசா காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்புறம் குமார் அண்ணா அவங்களும் அப்படித்தான். ஸோ இப்போ நம்ம என்றென்றும் காதல் சீரீஸில் புதுசாக காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வேணும்னா புதுசாக ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி ஸ்டோரியை கொண்டுட்டு போகலாம். ஆனால் என்ன பண்ணுறது, கருப்பசாமிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அவர் கஷ்டப்படுறாரா இல்லையோ, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அவருக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் அதை அழகாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். அது உங்களுக்கு பிடிக்கும். அவருக்கு ஃபேமிலிக்குள்ளேயே ப்ராப்ளம் வந்தால் உங்களுக்கு அது பிடிக்காது. அவர் முகம் ஒரு நாளைக்கு உம்முன்னு இருந்தாலே உடனே கமெண்ட்ஸில் சொல்லிடுவீங்க அவரை இப்படி பார்க்குறதுக்கு எங்களுக்கு பிடிக்கலன்னு. அப்புறம் நான் வேறு என்னதான் செய்யறது சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட முக்கியமா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் கூட என்றென்றும் காதல் சீரீஸ் முடியும் போது இதை பத்தி உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. அது எம்கே வெண்ணிலா கல்யாணம் நடக்கும்போது நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான். அப்போ மலர் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ கருப்பசாமி மலர்விழி பிரிஞ்சுட்டாங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போல்லாம் நீங்க ரொம்ப டவுன் ஆகி கமெண்ட்ஸ்ல ரொம்ப என்ன திட்டியிருந்தீங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க, குழந்தைய வந்து அபார்ஷன் அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லையும் இவங்களோட அன்பு எல்லாம் எதுவுமே குறையாம இருக்குங்கிறத காட்டுறதுக்காக தான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நிறைய குடும்பங்கள்ல நடக்கும். பெரிய பெரிய பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்துல பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி நடக்கல. அதை காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்தேன். அதுவும் முத்துக்காலை அடிச்சு இவங்களுக்கு அப்படி ஆகல. அந்த ஸ்கேன் பண்ணதுல அந்த மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதை நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க தெரியாம நிறைய எனக்கு திட்டு விழுந்தது. இருந்தாலும் உங்க அன்போட வெளிப்பாடு தான் அதுங்கிறதுனால நான் எதையுமே பெருசா எடுத்துக்கல. அந்த டைம்ல கருப்பசாமி மலர்விழி அவங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கருப்பசாமி அவங்க ஸ்கூல் டீச்சரா அந்த ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த இடத்துலயே நான் ஸ்டோரியை நிறைய கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா உங்களோட நெருக்கடினால தான் அதை அப்படியே முடிச்சுட்டு அவங்க சேர்ற மாதிரி காட்டிட்டேன். ஒருவேளை கதையை நீங்க என்னோட போக்குக்கு கொண்டு போக விட்டுருந்தீங்கன்னா இன்னும் நிறைய எபிசோட் நான் கொண்டு போயிருந்திருப்பேன். ஆனா உங்களுக்கு அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது பிடிக்கவே மாட்டேங்குது. சரி இருக்கட்டும், எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஏன் முடிச்சோங்கிறதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போ இவங்களுக்கான ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. இனி கதையில் வர்றது அப்படின்னா மரகதவள்ளி, கார்த்தி, இன்னும் நம்ம ப்ரூக்கு லவ் ஸ்டோரி கொண்டு வரலாம், பூமாரிக்கு கொண்டு வரலாம். ஆனால் அது எல்லாமே டீன் லவ் ஸ்டோரி தானே. அந்த டீன் லவ் ஸ்டோரி தான் நம்ம EVEKல இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால தான் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே கண்டினியூ பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம என்றென்றும் காதலில் சோகமான ஒரு சிச்சுவேஷன் தான் அது கருப்பசாமி மலர்விழி பிரிஞ்ச அப்போதான். அதை பார்த்து நீங்கள் அப்செட் ஆகிடக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கரெக்டாக அந்த டைமில் நான் EVEK ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இங்கே பிரிஞ்சிருக்கிற அதே ஜோடி EVEKல அவங்களோட ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பருவம், அந்த பள்ளி வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்கும். அதுக்காக தான் அங்கே அதை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் என்றென்றும் காதல் கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சுங்கிறதுனால தான் EVEKவை ஸ்டாப் பண்ணிட்டு இதை முடிச்சு விட்டேன். இப்போ நம்ம EVEKவை கண்டினியூ பண்ணுவோம். இனி நாளையிலிருந்து மத்தியானம் 12 மணிக்கு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை வரும். இங்கே விட்டதை நீங்கள் அங்கே கண்டினியூ பண்ணலாம். எல்லாருமே அதே கேரக்டர்ஸ் தான், அதே நேம் தான், உறவு முறையும் கிட்டத்தட்ட அதே தான், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் புது ஸ்டோரி தான். அப்புறம் கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, யாரோட பேரையும் மாற்றிடாதீங்க, யாரோட ஜோடியும் மாற்றிடாதீங்கன்னு. நீங்கள் சொன்னால் கூட அதை நான் மாற்ற மாட்டேன். அது நம்ம யாருக்கு மாப்பிள்ளை யாரோ சீரீஸ்லேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். சரி, நாளையிலேருந்து தினமும் மத்தியானம் 12 மணிக்கு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை வரும். அது கூட இன்னொரு புது ஸ்டோரி போடணும்னு நீங்கள் கேட்டாலும் போடுறதுக்கு நான் ரெடி தான். ஆனால் அப்படி போட்டால் டைம் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் ரெடி தான். ஆனால் ஒத்துழைக்கிறதுக்கு இந்த ஆப் தான் ரெடியாக இருக்க மாட்டேங்குது. சில சமயங்களில் எடுத்து வச்ச வீடியோ டெலிட் கூட ஆயிருக்கு, சேவ் ஆகாமல் ரொம்ப மக்கர் பண்ணியிருக்கு, கரெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனில் தான் டைமுக்கு வீடியோ போட முடியாமல் போயிடுது. அது வீடியோ டைமிங் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. 20 மினிட்ஸ் தாண்டிடுச்சுனாலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் தான் வீடியோ டெலிட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அப்படி ஆகவும் ஆயிருக்கு. அதனால டெய்லி 2 ஸ்டோரி போடுறதுங்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா போடுறதுக்கு நானும் ரெடி தான். ஆனால் எல்லா நாளும் அப்படி ஏன் போட முடிகிறது இல்லைன்னா, அதான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஆப் ப்ராப்ளம்னால தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை கூட இன்னொரு புது ஸ்டோரி போடுறேன். EVEK 12 மணிக்கு வரும், நியூ ஸ்டோரி 6 மணிக்கு வரும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 6 மணிக்கு வரல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.
சரி போதுமா, முடிச்சிடலாமா? நாங்களே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். எங்க மாமாவை பேசவே விடல. மாமா, கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க தானே? கேஎஸை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு கமெண்ட்ஸில் எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? நான் அவங்கள விட்டு எங்கேயும் போகல, அவங்க கூடவே தான் இருக்கேன். நாளைக்குல இருந்து ஈவி கீழே பார்க்கலாம். ஏய் எம்கே, உங்களையும் தான் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. என் ப்ளோ இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன். கேட்டுக்கிட்டீங்களாங்க? இப்போ உங்களுக்கு வருத்தமெல்லாம் குறைஞ்சிருக்குமே. நாளைக்குல இருந்து வந்துருவோம். அப்படின்னா நாங்க செல்லக்குட்டிங்க இல்லாமலா? செல்லக்குட்டிங்களும் வருவீங்க. வாகா வருவனா? வாகா குட்டியா? எல்லாத்தையும் முதல்லயே சொல்லிட்டா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். அதனால நீங்க அன்னன்னைக்கு நடக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வாகா குட்டிக்கு வாகை கொண்டான்னு பேர் வச்சதுக்கு காரணம் கேட்டிருந்தீங்க. என்னக்கா இப்படி ஒரு பேர் எங்கக்கா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அது ஏற்கனவே நான் கமெண்ட்ஸ்ல 2-3 பேருக்கு சொல்லியிருந்தேன். வாகைனா வெற்றின்னு அர்த்தம். வெற்றி கொண்டான், எப்பவுமே வெற்றியை மட்டுமே அடைபவன் அப்படிங்கிற அர்த்தம் அந்த பேருக்கு. சுத்தமான தமிழ் பெயர். நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க. அந்த காலத்துல போருக்கு போறவங்க போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க வாகை மாலை தான் சூடுவாங்க. வாகை பூன்னு ஒரு பூ இருக்கு. அந்த பூவால கட்டின மாலையத்தான் கழுத்துல போட்டுக்கிட்டு போர் முடிஞ்சு மன்னர்கள் அரண்மனைக்கு திரும்புவாங்க. வெற்றியின் அடையாளம் வாகை. அப்புறம் பாப்பா பேரு தமிழ் இலக்கியா. அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ் இலக்கியம். தமிழ் இலக்கியத்துல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த பேரை வச்சாச்சு. அப்புறம் இந்த சீரீஸோட மெயின் கேரக்டர்ஸோட பேரு எல்லாத்துக்கும் விளக்கம் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும் தானே? சரி, ரொம்ப பேசிட்டோம். யாருமே வருத்தப்பட வேண்டாம். நாளையில இருந்து எல்லாரையும் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கமெண்ட்ஸில் கேட்கும்போது கேட்டவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போ எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையோட மலர்விழி கேரக்டர் அது ஏன் அப்படி இருக்குது, ஒன்றுமே தெரியாத மாதிரி வெகுளியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படி ஒரு கேரக்டர் உள்ள பொண்ணை நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்கேன். அதுக்காக தான் அந்த கேரக்டர். இப்படி இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் ஒரு பொண்ணு இருப்பாங்க அப்படின்னா இருந்திருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்கேன். அந்த கேரக்டர் தான் அந்த பொண்ணு. சரி, மிச்சத்தை நம்ம சீரியஸ்ல பார்ப்போம். நான் பேச பேச பின்னாடி டொக்கு டொக்குன்னு என்னமோ தட்டிக்கிட்டு இருக்காங்க, சத்தம் கேட்டுட்டு இருக்கு. எங்க ஏரியாவே இப்படித்தான், எந்நேரம் ஏதாவது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சத்தமெல்லாம் கேட்காத டைம்னா அது நைட்டு 10 மணிக்கு மேலே தான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த டைமை எங்கள் ஏரியா நாய்கள்லாம் எடுத்துக்கிடும். ஒரே சண்டை தான். நான் வீடியோ மேக் பண்ணும்போது நிறைய டைமில் நாய் குலைக்கிற சவுண்டும் கேட்டுகிட்டே இருக்கும், வாய்ஸ்க்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி. அது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப டெலீட் பண்ணிவிட்டு நான் வீடியோ மேக் பண்ணுவேன். 3 மணிக்கு மேலே ஆயிரும் ஒரு வீடியோ மேக் பண்ணி முடிக்கிறதுக்கு. எனக்கு எப்போவுமே டிஸ்டர்பன்ஸ் தான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. பகலில் இந்த இரைச்சல் சவுண்டு இருக்கும், நைட் ஆனால் நாய்களோட சவுண்டு இருக்கும். ஆக மொத்தத்தில் நான் தனியாகவே இருக்கிறது இல்லை, எப்போவுமே எல்லாம் ஒரே சவுண்டோட தான் இருக்கேன். இந்த பேச பேச மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு டொக்கு டொக்குன்னு. சரிங்க, பார்ப்போம். நாளைக்கு 12 மணிக்கு சீரியஸில் பார்ப்போம். திரும்பவும் சொல்கிறேன், யாரும் வருத்தப்படாதீங்கப்பா. நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு எப்பவும் போல் வந்துடுவோம். எப்பவும் ஒரே கதையை பார்த்து பார்த்து உங்களுக்கும் போர் அடிக்க கூடாதுல்ல. அதனால நாளையில இருந்து வேற கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னொரு கதை வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க, சாயங்காலம் போட்டுடலாம். ஆனா ரெகுலரா எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பா எப்படியும் வாரத்துக்கு ஒரு 5 வீடியோ நான் கண்டிப்பா போட்டுருவேன். ஏன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், போட்டுருவேன். சரி, நாளைக்கு பார்ப்போம். யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். சரி, நாளைக்கு பார்ப்போம்.